திருப்பத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஹில்ஸான ஏலகிரி ஹில்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10th ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரி லேக்கு. ஸோ இந்த லேக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிங் போயிட்டுருக்காங்க. டக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் இருக்குது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி மாடு கிடையாது. இந்த மாடோட சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா. ஹாய்ண்ணா. கைஸ் இந்த பார்க்கோட சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்குது. நம்மளே ஓட்ட விட்றாங்க. ஸோ அது பரவாயில்ல. கைஸ் ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. நீங்களே என்ன பண்ணுறீங்க? I'm a traveler. ஓ டிராவல்ஸ் வச்சிருக்கீங்களா? டிராவலிங். நீங்க செம்ம ஸ்பீடா போவீங்களோ? இல்ல, not racing, just traveling. ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? நீங்க ஓட்டும் போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டுவீங்க. ஓகே. நாங்க அப்படியே சுத்தி இருக்கிற உலகத்தையும் பார்த்துட்டு ஓட்டுவோம். எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன். ஹாய் guys, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு செம்மையா வாழ்றோம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் டே 8ல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம திருப்பத்தூரில் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஹில்ஸான ஏலகிரி ஹில்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய். இந்த ஏலகிரி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னேரி அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு ½ hour ட்ராவல் ஆகும். போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏற்காட்லேயே பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து கூட ஸ்டே பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வாணியம்பாடி. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். சோலோ ட்ராவலராக வந்தீங்க சொன்னால் அந்த இடத்துல வந்து சீப்பாக கிடைக்கும் ரூமு. 300 rupeesக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ரூம் கிடைக்கும். செப்பரேட் ரூமு, டால்மெண்ட்ரி கிடையாது. செப்பரேட் ரூமே பார்த்தீங்கன்னா 300 rupees கிடச்சிது வாணியம்பாடியில். ஸோ ஏலகிரி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கே 1000 rupees கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ரூம் எடுத்துக்கிட்டேன். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ், நேச்சுரல் பார்க், ஃபண்டோரா பார்க், அட்வென்ச்சர்ஸ் பார்க்குன்னு சொல்லி நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஹில்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாங் கேட்காம ஏறவே மாட்டேன். என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங் தான் மை ஃபேவரட் சாங். எல்லா ட்ராவலரோடக்கும் இருக்க ஃபேவரட் சாங். ஸோ பாட்டை போட்டு ஹில்ஸ் ஏற வேண்டியதான். வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மேய்கிறேன், இன்றே கைஸ் இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10th ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியூ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்காடோட மெயின் ஜங்ஷன் இருக்கோம். பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஊட்டி மட்டும் ஏற்காடு பார்த்தீங்கன்னா குளிர் இருக்கும். ஊட்டி அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா குளிர் நல்லாவே இருக்கும். வெயில் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு குளிர் இருக்கும். அது சண்டே அப்படின்றத பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌட் இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பக்கத்தில் நல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே 2 days வந்துட்டு போவாங்க. கைஸ் நம்ம பைக் பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷாப்ஸஸ் இருக்குது. டால் ஷாப்பு, சாக்லேட் ஷாப், ஃப்ரூட் ஷாப்னு சொல்லி நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லேக்கு நடந்து போகிற வழி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்மோக் பிஸ்கெட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மோக்கி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees தான் வாங்குறாங்க. ஸோ 20 rupeesக்கு வந்து ஸ்மோக் பிஸ்கெட் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ வந்து 20 rupeesன்ற ஸ்மோக் பிஸ்கெட் ரொம்ப சீப் தான். நம்ம லேக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஏலகிரி போட் ஹவுஸ் வந்துவிட்டோம். இந்த போட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடலுக்கு வந்து 20 rupees வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees வாங்குறாங்க. அது இல்லாமல் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 50 rupees வாங்குறாங்க. பார்க்கிங் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஏலகிரி போட் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் போட்டிங் மட்டும் கிடையாது, நிறைய விதமான கேம்ஸ் வேறு இருக்குது. ஸோ என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த போட்டிங்க்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் வீலு, கொலம்பஸ், அந்த சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய கேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, டீ, காஃபி எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ சண்டேன்றதுனால க்ரௌட் பாருங்கள். சின்ன பசங்களால ஜம்ப் பாலூன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. உள்ளே நம்ம பார்க்கலாம் போட்டிங்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வாங்குறாங்கன்னு சொல்லி. நம்ம இங்கே வாங்கினது பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான். போட்டிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாங்குவாங்க. சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிவி பைக், அட்வென்ச்சர்ஸ் பைக் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஸ்கேட்டிங் போர்டு ஒன்று ஸ்டாண்டிங்லேயே போகும் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வீல் வச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து 100 rupees தான். ஸோ அது வந்து அடல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இப்போலாம் வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறாங்க.
நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு போட் ஹவுஸை வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல போயிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து போட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மற்றவங்க போட்டிங் போகிறத மட்டும் நான் காட்டிட்டு நான் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்க ஏன்னா எனக்கு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்புறேன். ரைஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் நூடுல்ஸ், ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம போய் போட்டிங் எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி போட்டிங் பார்த்தீங்கன்னா செம்ம கியூ நிற்கிது. கைஸ் இந்த போட்டிங்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோ போட்டில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து 50 rupees வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 rupees வாங்குறாங்க. அது இல்லாமல் வந்து பெடல் போட்டு பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 200 rupees வாங்குறாங்க. ஸோ டைமிங் இதில் பார்த்தீங்கன்னா 9:30 to 5:30 வரைக்கும். ஸோ பெடல் போட்டில் வந்து ஒரு போட்டில் 5 பேர் 6 பேர் அப்படி மாதிரி போகிறாங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் பர்சனாக வந்தீங்கன்னா கூட அவங்க வந்து கம்பைன் பண்ணி கூட போய்க்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அப்படியே வாங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே போக வேண்டியதான். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா ரோ போட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 members போகலாம். ஸோ நம்ம சிங்கிள் பர்சனாக வந்தால் கூட வந்து இதில் வந்து கம்பைன் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ பெடல் போட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணதான். ஸோ அந்த பக்கம் நேராக ஒருத்தவங்க போகிறாங்க, பார்த்தீங்கன்னா 2 members போகிறாங்க. ஸோ பெடல் போட் பார்த்தீங்கன்னா 2 members போனாலும் 200 தான், 4 members போனாலுமே 200 தான். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு போட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த போட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரி லேக்கு. ஸோ இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் லேக் வந்து சூப்பராக இருக்குது. போட்டிங் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes. ஸோ இந்த லேக்லேயே வந்து 20 minutes வந்து நீங்கள் சுற்றிட்டு திருப்பி வந்துடணும். கைஸ் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் இந்த பார்க்கு. ஹாய் ஹாய்ண்ணா. ஹாய் பாய் பாய் பாய். என் பேர் ஷர்மி, நான் ஆத்திரமல்லிருந்து வரேன். இங்கே ஏலகிரி ஹில்ஸில் போட் ஹவுஸ்லாம் நல்லா ஜாலியாக இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்க. கைஸ் இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா நிறையா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நிறைய ராட்னெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இருக்கிற மாதிரி சர்க்கஸ் ஊஞ்சல் ஸோ அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் பார்க் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க நேச்சுரல் பார்க் தான் வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா வந்து ஏலகிரியோட போட் ஹவுஸ் ரோடுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் பார்க்கோட என்ட்ரி. உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏலகிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேல் பண்ணுவாங்க. இந்த பலாப்பழம், முந்திரி பழம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து பைக்கு வந்து செப்பரேட்டாக வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்கிட்டே வந்து பைக்கை விட்டுட்டோம். ஸோ அங்கே விட்டு நடந்தே கூட நீங்கள் வரலாம். ஸோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கிங் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் இந்த பார்க் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 15 rupees வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 rupees வாங்குறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees வாங்குறாங்க. வீடியோ கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்குறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பார்க்கில் வந்துட்டோம். ஸோ இந்த பார்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளவே கார்டன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய உள்ளே போகுது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவும் வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா எதுவுமே இங்கே இல்லை. ஸோ உள்ளே இருக்குமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். கைஸ் இந்த பார்க்கோட சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ ஈவினிங் டைமில் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து நைட் ஷோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹில்ஸை இறங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இருட்டுறதுக்குள்ளே திருப்பி ஹில்ஸ் வந்து கீழே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஏரியா பார்த்தோம். இது வந்து செகண்ட் போர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேண்டீன் இருக்குது. அந்த கேண்டீனில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், ஜூஸ், பாப்கார்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. கேண்டீன் வந்து பெரிய ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த டைனிங் எதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணலை. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. அதனால் ஃபேமிலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. இது வந்து நேராக இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த பார்க்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா வந்து சின்னதாக இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் வந்து இடம் இருக்கா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியான்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளேயிங்காக பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து கிடையாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க அங்கங்கே. இந்த பார்க் மெயினாக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. பட் தண்ணி எதுவும் வரல. ஸோ அங்கே 2 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இதோட வந்து எண்ட் அவ்வளோதான்.
ஸோ நம்ம திருப்பி கீழே போய் பார்க்கலாம். இப்படி உள்ள ஒரு சைடு வந்துட்டு ஒரு சைடு வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏலகிரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து 2 இடத்த நம்ம பார்த்தாச்சு. இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் பார்க் அண்ட் பேர்ட்ஸ் பார்க் 2 இருக்குது. ஸோ அட்வென்ச்சர்ஸ் பார்க்கும் சரி பேர்ட்ஸ் பார்க்கும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அட்வென்ச்சர்ஸ் பார்க்கில் ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா த்ரில் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் பார்க்கில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே நம்ம போகிறோம். அப்புறம் பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபண்டோரா பார்க் அப்படின்ற அந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதையும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த 2 இடத்துக்கு தான் போகிறோம். போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க த்ரில் வேலி அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர்ஸ் பார்க் தான் வந்திருக்கும். ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்குது. பட் இந்த அட்வென்ச்சர் பார்க் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கேட்லாக் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேட்லாக் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஒரு கேம் நீங்கள் விளையாடனாலும் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி ஒரு பேக்கேஜாக வேணும் எனக்குனாலும் ஒரு பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 800 rupeesலேருந்து 2000 rupees வரைக்கும் தனித்தனியாக பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupeesலேருந்து 1000 rupees வரைக்கும் செப்பரேட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கைஸ் நான் என்ன கேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுனா காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் கேம் எதுவும் விளையாடலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து உள்ளே வர முடியாது. அட்லீஸ்ட் 100 rupeesக்காக எதனா ஒரு கேம் நீங்கள் வாங்கிட்டு தான் வரணும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் வச்சுருக்காங்க. நான் இதில் இருக்க கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே வாங்கலை. சும்மா 100 rupeesக்கு ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 100 rupeesக்கு இப்போ என்னென்ன கேம்ஸ் இருக்கோ ஸோ அது மட்டும் விளையாண்டுக்கிற மாதிரி இருக்கும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ATV பைக் வந்து ட்ராக் இருக்குது. ATV பைக் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees வாங்குறாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதிகம் தான் ஃபீல் ஆகுது. நான் அதுக்கு முன்னாடி ATV பைக் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு 300 rupees அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 500 rupees வாங்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு அதிகம் தான் தோணுது. ஆனால் நம்மளே ஓட்ட விட்றாங்க. ஸோ அது பரவாயில்ல, ரொம்ப பழைய பைக் தான். ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் உட்கார வச்சு நம்மளே ஓட்ட விட்றாங்க. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா கிங் லேடர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புல் அது வச்சுருக்காங்க. பட் ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பலூனில் காற்றுல அடித்து வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நெட் கிரிக்கெட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து 100 rupees என்ட்ரி வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து நெட் கிரிக்கெட் விளையாட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் போய் கேட்டு பார்க்கலாம். கைஸ் இந்த என்ட்ரி ஃபீஸ் 100 rupeesல பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் கேம் வந்து விளாண்டுக்கலாமா. ஸோ நம்ம அது விளாண்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம கொடுத்த 100 rupees வேஸ்ட்டாக போய்டும். ஆச்சரி வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச கிரிக்கெட் கேம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விளையாண்டு போயிடும். கைஸ் இந்த ஜம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஏற்காடில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் இருந்துச்சு. பட் இங்கே வந்து சின்ன பசங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் ரோலர் இந்த கேமும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டு அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 200 rupees சம்திங் நினைக்கிறேன். கைஸ் ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா 300 rupees வந்து நான் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜிப்லைன் நிறைய இடத்துல வந்து 200 300 இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட ஜிப்லைனு. 100 rupeesக்கு வந்து ஆச்சர் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் போய் விளாண்டுக்கலாம். பட் 100 rupeesக்கு வந்து நான் ஆச்சரோட கிரிக்கெட் கேம் தான் ஒருத்தர் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ட்ரி 100 rupees வேஸ்ட்டாக தான் போகும். ஆச்சர் சும்மா தான் அப்படின்னு நினச்சேன். பட் கிரிக்கெட் கேம் வந்து அந்த லிஸ்ட்லேயே கிடையாது வெளியில். பட் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன் இது வந்து விளாட்லாமான்னு சொல்லிட்டு 100 rupeesக்கு நீங்கள் இது விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து 2 hours வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி விளாண்டுக்கிட்டேன். உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிளேஸுக்கு வந்து விளையாடுங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 kilometers வரும். அங்கே நான் ஒருத்தர் கேட்டேன் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி போய் ரைட் எடுங்க வந்துடும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்துலாம் போக முடியாது. 2 kilometers வருது, நல்லா உள்ளே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிள் எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்துடுங்க. அப்படி இல்லைனா ஆட்டோ பிடிச்சி அந்த மாதிரி வாங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ஐடியா. இந்த உள்ள பஸ்ஸுலாம் எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபண்டோரா பார்க் அங்கே தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்க ஃபண்டோரா பார்க் அப்படின்ற பிளேஸ் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பேர்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து இங்கே ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. உள்ளே பார்க்கலாம் என்ட்ரிக்கு எவ்வளோ வாங்குறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு. சார் வணக்கம். ஏலகிரி மலை தாஸ் ஆட்டோ டிரைவர். 40 வருஷமாக ஆட்டோ சர்வீஸ் உண்டு. இப்போ கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கனாக்கா காலைல 9 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா சாயந்தரம் 5, 6, 7 வரைக்கும் மொத்தம் 15 பிளேஸ் ஏலகிரி மலை இருக்குது. தங்கக்கோட்டை, ஸ்டெல்லிங்கி, ஏஜேஸ், போட் ஹவுஸ், நேச்சர் பார்க், வியூ பாயிண்ட், ட்ரெக்கிங் 15 இடம் இருக்குது. காலைல 9 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈவினிங் 6, 7 வரைக்கும் சுற்றி காமிச்சிட்டு எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ அங்கேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறோம். வண்டி இங்கே கூட வெயிட்டிங். ஓகே சார். இது எவ்வளோ ஆகும், எத்தனை பேர் வரலாம்?
ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சுற்றி காமிச்சிங்கனாக்கா 1500 சார். 2 பேரும் வந்தாலும் அவ்வளோதான். 5 பேரும் வரலாம், 6 பேரும் வரலாம். கைஸ் சப்போஸ் வந்து ஏலகிரிக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரல, பஸ்ஸில் தான் அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ஆட்டோவில் நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 4 பேர் வரீங்க அப்படின்னா ஒரு 1500 rupees கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 பேர் வரைக்கும் போகலாமா. ஸோ 5 பேர் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 rupees அப்படி தான் வரும். ஸோ 300 rupees வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து சுற்றி காட்டுறதுக்கு ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் தான். ஒரு 2 பேராக வரீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 750 வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் சௌகரியக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 to 15 place கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா 10 to 15 place போய் நீங்கள் அலைய வேணாம். ஒரு 5 to 6 place மட்டும் செலக்டடாக வந்து சூஸ் பண்ணி அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இது பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம ஃபண்டோரா பார்க்குள்ளவே பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 type ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரி மட்டும். என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 300 rupees வாங்குறாங்க. என்ட்ரிலே சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees வாங்குறாங்க. அது இல்லாமல் சூப்பர் காம்போ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 type ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எதாவது ஒன்று நீங்கள் விளாண்டுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிங் காம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days சினிமாஸ், நெட் கிரிக்கெட், ட்ரெயின் ரைடு, ஃபிஷ் பா, இந்த 4 ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ஸோ செப்பரேட்டாக நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ் விளாட்னு நினச்சாலும் 100 rupees பே பண்ணி விளாண்டுக்கலாம். கைஸ் நம்ம 300 rupees கொடுத்து என்ட்ரி மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ உள்ளே பார்க்கலாம். கைஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் கேம் இருக்குது. நீங்கள் வந்து வெளியிலே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எதாவது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேம் விளாண்டுக்கலாம். எனக்கு ஒரு கேம் மட்டும் வேணும் செப்பரேட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். கைஸ் உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நிறைய கோழி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது கோழி. இது வந்து பர்மா கோழியாக. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கும் வந்து பேர்லாம் போட்டு அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. வேறு கண்ட்ரிலேருந்து ஜப்பான், சைனா இந்த மாதிரி வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சலும் இருக்குது. ஸோ இதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உட்காந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரேபிட் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன்லேயே தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் நம்ம கைக்கு வந்து தொட்டு கூட பார்க்கலாம் அதை. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கைஸ் இந்த இடத்துல பாருங்கள் ரேபிட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒய் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் கைஸ், என் கை சைஸை பார்த்துக்கோங்க. ரேபிட் சைஸை பாருங்கள், இவ்வளோ பெரிய ரேபிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரேபிட்டாக தான் வச்சுருக்காங்க. கைஸ் இந்த கேட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பத்தில் விஜய் வச்சுருப்பாங்க. அந்த கேட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு வெளியில். வேர்ல்டுலேயே ஸ்மால் சைஸ் மங்கி. ஓகே கைஸ் இப்போ நான் முள்ளமண்டிலேருந்து ஒரு வகையான முள்ளமண்டி. இங்கே பாருங்கள் சின்ன கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு மேலே வளராதா ப்ரோ? சைஸ் இதுதான். இதோட கொஞ்சம் பெருசாக வளரும். இதில் உள்ளே இருக்குது பாருங்கள், பெருசாக வளரும். இது எத்தனை மாதம் குட்டி இது? இது இப்போ தான் ஒரு மாதம் 2 மாதம். இது எலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எலி. ஹஸ்கி டாக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வளர்க்குறாங்க. உங்களுக்கு வேணுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஸோ இவங்க பாருங்கள் தொட்டு பார்த்துருக்காங்க, அது எதுவுமே பண்ணல பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அது வந்து கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. இந்த சிசுலாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்கான். ஸோ வந்து நீங்கள் சேல்ஸுக்கு உங்களுக்கு வேணா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேமல் கூட வச்சுருக்காங்க. ஸோ கேமல் வந்து இப்போ தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேமலுக்கு வந்து ஃபீடிங் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணிவிட்டு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்காங்களாம். தீமு கோழியும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. டக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் கலர் டக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரானது. ஸோ இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாடு பாருங்கள். இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி மாடு கிடையாது. இந்த மாடோட சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா. இந்த மாடு இவ்வளோ தான் வளருமே வரலாம். இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா
என்னோடய இடுப்பளவுக்கு இருக்குது இந்த கம்பி. ஸோ இந்த கம்பியோட பார்த்தீங்கன்னா இந்த மாடு குட்டியாக தான் இருக்குது. ஸோ என் முட்டியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இங்கே டாங்கி கூட வச்சுருக்காங்க. டாங்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. ப்ரோ இது குதிரை தானே ப்ரோ? ஏன் சின்னதாக இருக்குது இதுவும்? இது ஐடி அவ்வளோதான். இது ஒரு வாங்குறாங்க. இது ஒரு சுமால் சைஸு குதிரை. கைஸ் டாய் ட்ரெயின் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் சொல்லியிருந்தீங்களா? ஸோ அதில் வந்து இந்த டாய் ட்ரெயின் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதுதான். ஹாய் ஹாய் ஹாய். டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் எல்லாருமே போகலாம். ஸோ ஒரு ஜாலியான ஒரு ட்ரெயின். இந்த பார்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி காட்டுவாங்க இந்த ட்ரெயினில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குதிரை இருக்குது கைஸ். குதிரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான குதிரை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட்டோட வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த கம்பி நான் சொல்லியிருந்தீங்களா அதே சைஸ் தான், அதில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இதோட மேக்ஸிமம் ஹைட்டே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தான் வளருமா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இந்த மாடு பாருங்கள், அது மாடு மாதிரியே தெரியல, ஆடு மாதிரி இருக்குது. இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட் வாக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீடு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஒரு கேஜாக இருக்கும். ஸோ திறந்து நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஃபீடிங்க்கு வராதுல்ல? கைஸ் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பேர்ட்ஸுக்கெலாம் வந்து லைவாகவே வந்து ஃபீட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைஸ் இது பாருங்க, நல்லா ஒரு பிங்க் கலர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்குது. ஸோ அந்த கேன்டீன்லேயே உங்களுக்கு என்ன வேணா நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் ஜேர்னியில் போயிட்டுருக்கோம். ஹாய் ஹாய். நமக்கு நிறைய குட்டி ஃபேன்ஸ்லாம் கிடைக்கிறாங்க வர ரைஸிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி எலிங்க இருக்குது ஃபுல்லாகவே. பாருங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விரல் சைஸ் தான் இருக்குது ஒரு எலியும். இதை பார்த்தீங்கன்னா எலியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் முடியெலாம் வச்ச மாதிரி. நான் 5 எலி எப்படி உட்காந்துருக்கு காய்ச்சி. இங்கே பாருங்கள் 5 எலி இருக்குது. இதில் 5 எலியுமே எப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்கு பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்து. இங்கே இருக்கிறது நல்லா பெரிய எலி. ஃபுல்லாகவே எலி தானா ப்ரோ இதில்? இந்த எலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் பார்க்கறதுக்கு. மரத்தில் உட்காந்துட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சவந்தி இருக்குது. ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. கைஸ் ஆமை கைஸ் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஆமை குட்டியோண்டு ஆமை ஒயிட் கலரில் இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ். என்ன மீன் ப்ரோ இது? கலர் ஃபிஷ்ஷுங்களா இது? நிறைய கலர் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர், ரோஸ் கலர், இது பாருங்கள் பர்பிள் கலர்லாம் இருக்குது மீன். இங்கே பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஒரு கலர். இது கூட நிறைய கலர் மீன் இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நாக்கு மீன். ஸோ நாக்கு மீன் கூட பார்த்தீங்கன்னா ஆமையும் சுற்றிட்டுருக்கு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் ஃபிஷ் இருக்குது, வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான எக்கும் வச்சுருக்காங்க. எல்லா பேர்ட்ஸோட எக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வேர்ல்டு பிக்கஸ்ட் எக், ஆஸ்ட்ரிச் எக். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீரப்பன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டோரா பார்க்கில் ஃபுல்லாகவே நம்மளை சுற்றி காமிச்சாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏழைக்கு தான் சொந்த ஊர். ஸோ இங்கே தான் ஃபண்டோரா பார்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ப்ரோ நம்மளுக்கு. ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, வீரப்பன் யாருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஃபுட் டொனேஷன் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க. ப்ரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ப்ரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏலகிரி மலையில் வந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பரு இவர்கிட்ட கொடுக்குறேன். என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எல்லாமே நான் கரெக்டாக சொல்லுவேன். சொந்த ஊர் இதே தான். வந்த மறக்காத கால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப தேங்க்யூ கைஸ். நான் ஃபண்டோரா பார்க் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஒரு 300 rupees கொடுத்து வந்து உள்ளே பார்க்கறது வந்து ஒரு ஒர்த்தான ஏரியா இது. என்னோட அட்வைஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக் டேஸில் வாங்க இந்த ஃபண்டோரா பார்க்கு. வீக்கெண்டில் வந்து வராதிங்க. ஏன்னா வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வீக்கெண்டில் அப்படி வந்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ் எல்லாமே சுற்றி உங்களே இருக்கும். நீங்கள் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம திருப்பத்தூர் எக்ஸ்ப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி போக போகிறோம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா டே பை டே நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஊரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஊரோட பெருமை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த உலகத்துக்கு சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ்.